கோவை ஹிந்துஸ்தான் கல்லூரியில 3ஆம் ஆண்டு சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிற மாணவன் தான் அமுதன். இந்த பையனை பாத்தீங்கன்னா சக மாணவர்கள் அடிச்சே கொண்டிருக்கிறானுங்க. இதுல சில பேர் பாத்தீங்கன்னா இரு கோசி மோதல்ல வந்துட்டு இவன் வந்து உயிரிழந்திருக்கிறான்னு சொல்றாங்க. 20க்கும் மேற்பட்டோர் சேர்ந்து ஒருத்தன் அடிச்சு கொண்டிருக்கிறானுங்க. இது எப்படிடா கோஷ்டி மோதல் ஆகும்? யாரையும் காப்பாத்த சொல்லி சுத்திட்டு இருக்கிறீங்க? ஒரு உயிரோட மதிப்பு தெரியாம ஒருத்தனை அடிச்சு கொண்டிருக்கிறானுங்க. இவனுக்கெல்லாம் படிச்சு எனக்கு கிளிக்கு போறானுங்க வருங்காலத்துல. காலேஜ் ஹாஸ்டல்ல சமைக்கிற ஒருத்தருக்கும் அமுதனுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தகராறு ஏற்பட்ட காரணத்தால அமுதன் வந்துட்டு காலேஜ் விட்டு வெளியேற்றப்படுறாரு. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அமுதன் கிட்ட மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து காலேஜ் ஹாஸ்டல்ல யார் யாரெல்லாம் ட்ரக்ஸ் யூஸ் பண்றா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க, எழுதி வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுதனோட பெற்றோரால சொல்லப்படுது. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அமுதன் தான் மேனேஜ்மெண்ட் கிட்ட இந்த மாதிரி ட்ரக்ஸ் யூஸ் பண்றவங்களா சொல்லி கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிற விஷயம் வந்து வெளியே தெரிஞ்ச காரணத்தால பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாளே பாத்தீங்கன்னா அமுதனை வந்துட்டு காலையில கூப்பிட்டு போய் கையில கிடைக்கிறதெல்லாம் வச்சு அடிச்சிருக்கிறானுங்க. ராடாலையும் கட்டையாலையும் கல்லாலையும் அடிச்சிருக்கிறானுங்க. அதுக்கப்புறம் அமுதன் அந்த இடத்தை விட்டு எப்படியும் தப்பிச்சு ரூமுக்கு வந்துடுறான். அதுக்கப்புறம் மதியத்துல பாத்தீங்கன்னா அமுதனுக்கு மூச்சு திணறல் ஏற்படுது. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க ஒரு தனியார் மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போறதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அவர் வந்து உயிரிழந்துடுறாரு. இது எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா அவங்க பெற்றோர் வந்துட்டு சொல்லப்படுற ஸ்டேட்மெண்ட் தான். இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ட்ரக்ஸ் யார் யூஸ் பண்றான்ட்டு என் பையன் கிட்ட கேட்காம இருந்திருந்தா, என் பையன் எழுதி கொடுக்காம இருந்திருந்தா, அது வெளியே தெரியாம இருந்திருந்தா கண்டிப்பா என் பையன் எனக்கு உயிரோட இருந்திருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி எதுவுமே நாங்க எழுதி வாங்கல, இந்த மாதிரி எதுவுமே நடக்கல, அமுதன் ஹாஸ்டல்ல விட்டு வெளியே அனுப்புனதையும் அவங்க வீட்டுக்கு போயிட்டான்னு நினைச்சுன்னு சொல்லி கிளைம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இதுல இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்கிறானுன்னு பாத்தீங்கன்னா, கோஷ்டி மோதல் நடந்த சண்டையின் காரணமா தான் அமுதன் இறந்திருக்கிறான்னு சொல்லிட்டு கொச்சையா போய் சொல்லிட்டு இருக்கிறானுங்க. அவனு யாரை காப்பாத்துறதுக்காக இதை சொல்லிட்டு இருக்கிறானுன்னு சொல்லி தெரியல. இந்த கேஸ்ல என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணா மட்டும்தான் உண்மைகள் வந்து வெளியே வரும். உண்மையாலுமே அமுதன் பெற்றோர் சொல்றதா உண்மையா இல்ல காலேஜ் மேனேஜ்மெண்ட் சொல்றதா உண்மையா அப்படிங்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணா மட்டும்தான் அந்த உண்மைகள்லாம் வெளியே வரும். என்ன வேணா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு அமுதன் உயிரோட இல்ல. ஒரு சக மாணவனை இந்த மாதிரி அடிச்சு கொள்ற தைரியம் இவனுக்குள்ள எங்க இருந்து வந்திருக்குது? ஃபர்ஸ்ட் உண்மையாலுமே படிச்ச பசங்க தான் இவனுக்கு எல்லாம்